அடுத்து எங்கள் மக்கள் நலப்பணி கழகத்தினுடைய பசுக்களை பராமரிப்பதில் முக்கியமான திட்டம் காப்பீட்டு திட்டம். கறவை மாடு காப்பீட்டு திட்டம் 50,000 ரூபாய்க்கு மேல 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு உள்ளார விலை உயர்ந்த கறவை மாடுகளை வாங்கி ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பவர்களும் பசுமாடை பராமரிக்கும் போது திடீரென ஏதோ ஒரு காரணத்தால் அந்த மாடு இறந்து விட்டால் பல ஆயிரம் ரூபாயை கடன் வாங்கி மாடு செத்து போச்சு, இத்தனை ஆயிரம் போச்சு, எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு அந்த மாடு வளர்ப்பவருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. உடனே ஏன்டா இந்த வேலை செஞ்சோம், இனிமே இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தொழிலையே விட்டு விடலாமா அப்படின்னு அவங்க என்ற அளவுக்கு ரொம்ப நுழைஞ்சு போயிடுறாங்க. எனவே எந்த மாடு இருந்தாலும் இறந்தாலும் அவங்களுக்கு முழு அளவில் பணம் இருக்குது, எந்த நஷ்டமும் நம்ம இல்லை அப்படின்ற நிலைமையை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு காப்பீட்டு மாடு இறந்தாலும் அதுக்கு ஒரு முழு தொகையும் அரசாக நாங்க தருகிறோம் இந்த மாநில அரசு அவங்களுக்கு ஒத்துழைப்போடு இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு எந்த மாடு வாங்கினாலும் அது 50,000 இருக்கட்டும் 1 லட்சமா இருக்கட்டும் அரசு வாங்கிய முழு தொகைக்கும் பிரிமியத்தை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு காப்பீடு செய்து தர வேண்டும். எந்த மாடு இருந்தாலும் அதுக்கு ஒரு முழு தொகையை அவங்களுக்கு இழப்பீடாக வழங்குகின்ற வகையில் கால்நடை வளர்ப்போர் பாதிக்காத வகையில் அரசு செயல்படணும். உண்மையிலே நாங்கள் ஆட்சி வந்தாலும் அல்லது எங்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி வந்தாலும் வருடாவடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை காப்பீடு திட்டத்திற்காக ஒதுக்கி எந்த மாடும் இனி இறந்தால் எந்த விவசாயிக்கும் 1 ரூபாய் கூட நஷ்டமில்லை என்ற நிலைமை கண்டிப்பா உருவாகும். உடனே நம்முடைய மந்திரியோ அதாவது கால்நடை பராமரிப்புத்துறை மந்திரியோ உயர் அதிகாரிகளோ 2021 இருந்து இந்த 26 வரைக்கும் நாங்க இவ்வளவு மாடுகளுக்கு காப்பீடு போட்டுருக்கிறோம், இவ்வளவு இழப்பீடு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு ஊடகங்கள்ல பேட்டி கொடுப்பாங்க. சும்மா 5000 மாடு உள்ள ஒரு பகுதியில 5 மாடுகளுக்கும் அல்லது ஏதோ ஒரு சும்மா 5-10 மாடுகளுக்கு மட்டும் காப்பீடு செய்து விட்டு இது நாங்க காப்பீடு பண்ணிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்வதில் எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாடுகளையும் காப்பீடு ஏற்படுத்தி வர வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை.